சவுதியில் உம்ரா பயணம் ஏற்பாடு செய்து வந்திருந்த தெலுங்கானாவை சேர்ந்த 46 பேர் விபத்தில் சிக்கி இறந்தது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனிடமே வந்தோம், அவனிடமே திரும்பச் செல்ல வேண்டியவர்கள். அவர்களுடைய அடக்கம் அங்கே மதீனாவிலேயே நடக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த இறந்த உடல்களை அந்த 46 உடல்களையும் அங்கே தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு வேறு யாரும் கிடையாது, அவங்களுடைய உறவினர்கள் யாரும் கிடையாது. அப்போது அங்கே தொழுகைக்கு வந்த எல்லா சவுதிகளும் ஒன்று கூடி அந்த இறந்த உடல்களை எடுத்து போகிறத நம்ம பார்க்குறோம். இது பரவலாக சவுதியில் நம்ம கண்கூட பார்க்குறது. நான் அந்த அல்ராஜி பள்ளியில் ரியாத்தில் பார்க்கும்போது கூட தொழுகைக்கு வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். அங்கே எல்லா சவுதிகளும் செய்வாங்க, அடக்கம் பண்ணுற வரைக்கும் நிற்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நபிகள் நாயகம் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஒரு ஹதீஸில், ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அவை சலாமுக்கு பதில் உரைப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாதாவை அதாவது இறந்த உடலை பின்தொடர்வது, விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்முவருக்கு மறுமொழி கூறுவது. அபூ ஹுரைரா இருக்கிற இந்த ஹதீஸ். இதன்படி இந்த மாதிரி இறந்த உடல்களை அடக்கம் பண்ணுறது வரைக்கும் நம்ம இருந்து அந்த தொழுகையிலையும் கலந்துக்கிட்டு அடக்கம் பண்ணுறது வரைக்கும் நம்ம இருந்தோம்னாக்கா அதுக்கு பல நன்மைகள் அதில் இருக்குங்க. நபிகள் நாயகத்துடைய அறிவுறுத்தல். அதனால் அந்த சவுதிகள்லாம் போட்டி போடுவாங்க, நான் தூக்குறேன் நீ தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அந்த வேலைகள்லாம் செஞ்சு கடைசியில் நான் ஒரு தடவை நசீம் மையவாடிக்கு போயிருந்தப்போ கூட என்னுடைய நண்பன் ஹுசைன் இறந்தப்போ அதை அடக்கம் பண்ண நானும் போயிருந்தேன். அப்போ அதை பாருங்கள், அந்த அந்த இறங்கு அந்த அந்த சவக்குழியில் எங்கெல்லாம் இறங்க விடல, அவங்களே இறங்கி எல்லா வேலைகளையும் பண்ணி மண் அள்ளி போட்டு உனக்கெல்லாம் தெரியாது நாந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் அந்த சவுதிகளே பார்த்ததை நம்ம பார்க்குறோம். எனக்கெல்லாம் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அந்த நிகழ்வு. இங்கே பாருங்கள், இவங்கள் யாரும் ஒரு சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, எல்லாம் பிரத்திகள் தான், வேறு நாட்டவர்கள், வேறு மொழி பேசக்கூடியவர்கள். ஆனால் இறை நம்பிக்கையில் எல்லாரும் முஸ்லீம்கள். அந்த ஒரு காரணத்தினால அவர்கள் எல்லாரும் அந்த இறந்த உடலை தூக்கி சுமக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இறந்து போய் அடக்கம் பண்ணுற இடத்துலையும் அங்கே நின்று எல்லா வேலைகளையும் இவர்கள் போட்டி போட்டுட்டு செய்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் இஸ்லாம் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது உலகம் முழுக்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரை யாவரும் கேளீர் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோமே, அதற்கெல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வெறும் வாயளவில் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.